ஹலோ லாய்ட்ட, குட் மார்கன். அடுத்த வீடியோவில் ஒரு புதிர் ரேட்சல் அலைன் ஜூ ஹவுஸர் ஒரு அழகான புதிர் இருக்குது. நம்ம சின்ன சின்ன எளிதான ஜெர்மன் வெர்ப் வினைச்சொற்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு அழகான வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. சில வாக்கியங்கள். வாஸ் டுன் தி லாய்ட்ட வென் நீமாண்ட் ஜூ ஜீஸ்ட். ஜூ ஜீஸ்ட் தி லாய்ட்டர், இது வந்து ஃபெமினைன். வைப்லிஷ் மெயின்லிஷ், வைப்லிஷ், ஜேஸ்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்குலின், ஃபெமினைன், நாய்த்ரம். தி லாய்ட்டர். வாஸ் டுன் தி லாய்ட்டர் வென் நேமாண்ட் ஜூ ஜீட். ஜூ ஜிஎன். இந்த ஜூ ஜீட் இங்கே வென் வந்திருக்கு பாருங்க. வென் வந்ததுனால வேர்ப் வந்து எண்டுக்கு போயிடுச்சு. ஒரு கிராமர் ரூல் வந்துடுச்சா. 2 ஜாட்ஸ், இது வந்து அவுட் ஜாட்ஸும் நேபன் ஜாட்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் சேர்ந்ததுனால வென் வந்ததுனால வெர்ப் வந்து எண்டுக்கு போயிடுச்சு. இங்கே வந்து வெர்ப் வந்து வாஸ் டுன் தி லாய்ட்டர். என்ன பண்ணுவாங்க? யாருமே பார்க்கலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பசில். வி விர்ட் எஸ் நிஷ்ட் லாங்வைலிஷ் வென் மன் அலைன் zu Hause ist. இங்கேயும் பாருங்க, வென் இஸ்ட். வென் வந்ததுனால வெர்ப் கேட் ஆம் எண்ட். machen Sie das rätsel und finden Sie die Lösung. இந்த புதிரை வந்து சால்வ் பண்ணி, அதாவது விடைகள் கண்டுபிடிச்சி இந்த கேள்விக்கான பதில் கண்டுபிடிக்கணும். Wie wird es nicht langweilig wenn man allein zu Hause ist? இதற்கான பதில் தான் இங்கே இருக்கு. இதுதான் கண்டுபிடிக்கணும். முதல் கேள்வி நம்பர் 1 இங்கே இருக்கா. ein gutes Buch. இது வந்து புக் என்னது? das Buch. அதனால் இங்கே gutes Buch. ein gutes Buch. புஸ்தகத்தை என்ன பண்ணுவோம்? படிப்போமா? அப்போது lesen. Nummer 2. Marmelade direkt aus dem Glas. இது ஆக்சுவலாக நான் வந்து நீளத்திலே தான் எழுதியிருக்கணும். ஏன்னா வெர்புக்கு வந்து இது இல்லை, ஜெண்டர் கிடையாது. லேசன். Marmelade direkt aus dem Glas. aus dem Glas. கிளாஸ்லேருந்து மர்மலாடை என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். அப்போது எஸ்என். Essen. Nummer 3. Sich still und ruhig hinsetzen. ஒரே இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்து என்ன பண்ணுவோம்? மெடிடேட் பண்ணுவோம், தியானம் செய்வோமா? மெடிடேரன். இது வந்து ஐனால ஈன்னு படிக்கணும். மெடிடேரன். நம்பர் 4. unter der Dusche laut. இங்கே பாருங்க, அழகாக வந்து இந்த இதெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது என்னதில் இருக்குது? unter der Dusche-ங்கிறது என்னது? அக்குசாட்டுவா டாட்டுவா? எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். aus dem. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். aus dem Glas. unter der Dusche நம்ம வந்து குளிக்கும் போது என்ன பண்ணுவோம்? லவுட், சத்தமாக பாட்டு பாடுவோம். ஃபியர். ஜிங்கன் கரெக்டாக இருக்குமா? ஜிங்கன். அடுத்தது நம்பர் 5. ein Workout oder Gymnastik machen. பார்க்கலாம். ein Workout machen oder Gymnastik machen. Nummer 6. Tagebuch oder einen Brief. Tagebuch
டாகபுக்னா நம்மளுடைய டாகனா என்னது? நாள். அந்த நாளுடைய புக்கு. நாள் புக்குனா என்னது? நம்மளுடைய டைரி. நம்ம டைரியும் இல்லைனா ஒரு கடிதம் ப்ரீஃப் வந்து என்ன பண்ணுவோம்? ஐனன் ப்ரீஃப் பாருங்கள் அழகா. ஷரைபன் எழுதுவோமா? ஷரைபன். நம்ம ஜீபன். லுஃப்ட் கிட்டார் என்ன பண்ணுவோம்? வாசிப்போம். அப்போ ஸ்பீலன் சரியாக தான் இருக்குது. SPEALAN ஸ்பீலன். நம்பர் 8 mit der Pflanzen laut. இது கூட என்ன பண்ணுவோம்? செடிகள் மரங்கள் Pflanzen. mit den Pflanzen. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது. mit den Pflanzen ப்ளூராலில் இருக்கா? அதனால் இங்கே பாருங்கள் mit den Pflanzen laut sprechen பேசுவோம். யாருமே இல்லைன்னா அதெல்லாம். ஏன்னா கேள்வியே வந்து niemand zusieht யாருமே பார்க்கல. அப்போ வந்து was tun die Leute. நம்பர் 9 ein Kreuzwort rätsel. ein crossword puzzle. Kreuz plus word plus rätsel. crossword puzzle என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோமா? அது வந்து lösen. இங்கே LOE lösen. இந்த டாய்ஷில் வந்து இங்கே பாருங்கள் lösungன்னு இருக்குது பாருங்கள். இதில் இருந்தால் வந்தது lösen. ஆனால் இந்த ஓ உம்லவுட்டை நம்ம வந்து ஓஇன்னு சேர்க்கலாம். ஆ உம்லவுட்டை ஆஇன்னு எழுதலாம். அப்புறமா இன்னொரு உம்லவுட் என்ன இருக்குது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3வது அதை வந்து எப்படி எழுதுவோன்னு சொல்லுங்கள். இந்த உம்லவுட்டெல்லாம் இந்த மாதிரி எழுதலாம். Nummer 9 ist fertig. Wir machen weiter. Im Internet surfen. surfen surfen. Nummer 11 bei guter Musik பாருங்கள் adjective. by guter Musik. நம்மளுடைய நேயர் ஒருத்தர் வந்து அட்ஜெக்டிவ் பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு கமெண்ட்டில். நான் அது வந்து விரைவில் அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். அவங்க பே 1 எக்ஸாம் எழுத போகிறாங்களாம். பை கூட்டர் முசிக் டுர்ஸ் ஓன் ஜிம்மர் நல்ல இசையை வந்து கேட்டிருந்தோன்னா ஓன் ஜிம்மரில் என்ன பண்ணுவோம் நம்ம? நம்பர் 11 பாடிட்டோம், பிளான்ட் கூட பேசிட்டோம். wir haben geschrieben, gespielen, gesprochen எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டான்ஸ் ஆடுவோமா? tanzen vielleicht. tanzen ja richtig. இல்லை இதில் வேறு ஏதாவது பதில் உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். bitte schreiben Sie im Kommentare. Nummer 12 eine tolle Reise für den Sommer. பாருங்கள் சூப்பராக அதெல்லாம் அப்படியே அருமையாக இருக்குது. நம்ம அந்த அக்குசாடு டாடுலாம் படிக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. eine tolle Reise für den Sommer ஒரு அருமையான பயணம். ரைஸ்ன்னா வந்து ஒரு ட்ராவலுக்கு என்ன பண்ணுவோம்? பிளானன். super. wir haben fertig gemacht. lesen, schreiben, meditieren, spielen, sprechen, lösen, essen, tanzen, surfen, singen, machen, planen. gut. இப்போ இதிலிருந்து was ist die Lösung? Nummer 4 R. Nummer 9 ist I. Nummer 8 E. Nummer 7 R.
Nummer 3 U. Nummer 1 ist S. M. Nummer 5. 6 F. Und 2 T. Sturmfrei. Wie wird es nicht langweilig, wenn man allein zu Hause ist? Sturmfrei. இந்த பதில் பாருங்க. Wer nicht allein wohnt, aber dann mal die Wohnung für sich alleine hat, der hat sturmfrei. யார் தனியாக இல்லையோ ஆனால் வீடு தனியாக இருக்குது. Wer nicht allein wohnt, அவங்க தனியாக இல்லை. aber dann mal, then என்ன அது? die Wohnung für sich allein hat, வீடு தனியாக தான் இருக்குது. அதை என்ன சொல்லுவோன்னா der hat sturmfrei. Okay, gut, wir haben so viele Wörter gelernt. நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளாக எடுத்து தினம் ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு Satz ஃபார்ம் பண்ணி mit einem Satz formulieren und dann lesen oder ja, lesen oder lernen oder üben. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளாக எடுத்து படித்தோம் அப்படின்னா சுலபமாக வந்துடும். Wir treffen uns im nächsten Video. Bis dann. Auf Wiedersehen. Tschüss.